மேம் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்க. அது வந்து நிறைய பேருக்கு ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த 15 நாட்களுக்கு என்னென்ன செய்திகள் சொல்ல இருக்கும்? கொஞ்ச காலமா சமீப காலங்களா ஒரு சில காரியங்கள்ல இவங்க வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பட் ரியாலிட்டியில அப்படி கிடையாது. மேம் நீங்கள் ஹீலிங் தெரப்பி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த தெரப்பிக்கு வந்து கால அளவு ஏதாவது இருக்கா மேம்? ஸோ பயணம் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு தெளிவே இல்லை. என்னுடைய வாழ்க்கை பயணம் என்னன்னு எனக்கு தெரியல, என்னோட பர்பஸ் என்னன்னே தெரியல, நான் ஒன்று பண்ணால் அது ஏதோ மாதிரி போயிட்டு இருக்கு, என்னோட ரூட் என்னன்னே வந்து தெரியாம இருக்கு, வழிபாதை தெரியல. அடுத்த 15 நாட்கள் அவங்களுக்கு 3ஆம் கண் திறக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாகும். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடுத்த 15 நாட்களுக்கு பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்வதற்காக டேரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்க. அது வந்து நிறைய பேருக்கு ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த 15 நாட்களுக்கு என்னென்ன செய்திகள் சொல்ல இருக்கோம்? அடுத்த 15 நாட்களுக்கு வந்து யூனிவர்ஸ் பிளஸ் பைரவர் மெசேஜ் வந்து சொல்லிடலாம். ஓகே. ஸோ இப்போ நான் பைல் செலெக்ஷன் காட்டுறேன். ஓகே. ஸோ இது வந்து பைல் நம்பர் 1. ஓகே. எல்லோ கலர் கிறிஸ்டல். ஓகே. ஸோ இந்த பிங்க் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 2. ஓகே மேடம். இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 3. ஓகே. ஸோ இந்த 3 பைலில் ஏதாவது ஒரு கிறிஸ்டலை கண்ணை மூடி ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு நேர்கள் பைரவரையோ இல்லை யூனிவர்ஸையோ மனசில் நினச்சிக்கிட்டா ஏதாவது ஒரு கிறிஸ்டலை அவங்க சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கிறிஸ்டல் ஒரு கிறிஸ்டலுக்கான மெசேஜ் நம்ம 1 by 1 நம்ம சொல்லிடலாம். ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் யாரெல்லாம் கிறிஸ்டல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். ஓகே. ஸோ அவங்களுக்கான கார்ட்ஸ் ஆக்ஷன் ஆல் டைட் அப். ஓகே. ஸோ யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, கொஞ்ச காலமாக சமீப காலங்களாக ஒரு சில காரியங்களில் இவங்க வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பட் ரியாலிட்டியில் அப்படி கிடையாது. இவங்களுக்கான அந்த டோர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் எல்லாம். பட் இவங்க நம்மளால் அது முடியாதோ இல்லை நம்ம அதை தாண்டி வந்து ஆக்ஷன் வைக்கும் போது நம்மளுக்கு அதுக்கான சாதகமான சூழல் இருக்காதோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க ஒரு டைப் பண்ணி இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நிலை வந்து மாறும் இந்த அடுத்த 15 நாட்கள். அவங்களுக்கு எந்த அளவுக்கு சோம்பேறியாகவும் இல்லை எதுவுமே ஒரு ஆக்ஷன் கொடுக்காம உட்காந்துட்டு இருந்தாங்களோ, ஸோ அடுத்த 15 நாட்கள் இவங்க ஓடக்கூடிய வகையில் அவங்களுடைய சூழல் வந்து மாறும். ஏதாவது ஒரு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு செல்ஃப் தெரியும். ஸோ அவங்களால என்ன முடியும், அவங்களுடைய பவர் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும் அடுத்த 15 நாட்கள். ஆமாம். ஓகே. இந்த கிறிஸ்டல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க இந்த 15 நாட்களுக்கு என்ன நிற உடைகளை சூஸ் பண்ணலாம், எந்த கலர் உங்களுக்கு ராசியான கலர்களாக இருக்கும், அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர் என்ன மேம் அவங்களுக்கு? ஓகே. இவங்களுக்கான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்பிளும் க்ரீனும் நிறைய யூஸ் பண்ணலாமா அவங்க. ஸோ அதே மாதிரி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ்டாக வரும் பாருங்க. ஸோ அந்த மாதிரியான கலர்ஸ், அதாவது இன் அண்ட் யங்னு சொல்லுவோம் எனர்ஜி ஸ்பிரிச்சுவலில். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை குறிக்கும், லைட்னஸ் டார்க்னஸ் குறிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு காம்போவிலையும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸை. அண்ட் நம்பர் 5 வந்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணலாம். அதான் ஏஞ்சல் நம்பர். ஏஞ்சல் நம்பர் 5ஆவும் யூஸ் பண்ணலாம், 555ஆவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 5 இல்லைனா 555. ஆமாம். ஓகே. அதே மாதிரி கிறிஸ்டல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான பைரவா மெசேஜ் என்னவா இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கான பைரவர் மெசேஜ், ஸோ பைரவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுடைய ஜேர்னியில் என்ன மாதிரியான தவறுகள் நடந்திருந்தாலும், அது மற்றவங்களால அந்த தவறுகள் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டு, ஸோ பைரவர்கிட்டயே வந்து முறையிட்டுட்டு அவங்களுக்கான வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுடைய டெஸ்டினி என்ன அப்படின்றது அவங்களுக்கு வந்து புரியும். அண்ட் அவங்க வந்து அவங்களே பெருமையாக நினச்சிக்கக்கூடிய அந்த ஒரு உள் மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ அது ஏற்படும் போது தான் அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஷியஸான ஒரு மைண்ட் செட் வரும். அப்போ தான் அவங்களுடைய காரியங்களில் அடுத்த லெவலுக்கு வந்து போவாங்க. எல்லாமே இப்போ தேக்க நிலையில் இருக்குன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் அவங்க வந்து பண்ணணும், மன்னிக்கணும். அண்ட் அவங்க வந்து ப்ரைடாக வந்து உணரணும். ஸோ ஒரு கான்ஷியஸான ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும்போது அவங்களுடைய ஒரு டெஸ்டினி பாயிண்ட் வந்து தெரியும். ஸோ அதை நோக்கி அவங்க வந்து மூவ் ஆன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்காக
பைரவரை வந்து பிரார்த்தனை பண்ணணும். எஸ்பெஷலி இந்த ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு ஸ்டேஷனை வச்சு வந்து பிரார்த்தனை பண்ணணும். ஸோ கிறிஸ்டல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க மேம் சொன்ன ரீடிங் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு ஓம் பைரவாய நம அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மேம், நீங்க இப்போ 15 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீடிங் மாதிரி மக்களுக்கு கொடுக்குறீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பர்சனல் மெசேஜ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை எப்படி மேம் உங்களை அப்ரோச் பண்ணுறது? நம்பர் இதுலேயே வீடியோலேயே வரும் இல்லையா, இருக்கும். ஸோ அது மாதிரி என்னோட பர்சனல் நம்பர், ப்ரொஃபஷனல் நம்பர், அதை வந்து காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணலாம். அவங்களுக்கு ஹீலிங் வேணுமா, ரீடிங் வேணுமா, அந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணாங்கன்னா நான் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்றத நான் வந்து கைட் பண்ணுவேன். ஸோ அதை அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு நான் அந்த ரீடிங்கோ இல்லை ஹீலிங்கோ வந்து எடுப்பேன் பர்சனலாக. மேம், நீங்கள் ஹீலிங் தெரப்பி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த தெரப்பிக்கு வந்து கால அளவு ஏதாவது இருக்கா மேம்? இந்த 1 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி ஏதாவது டைம் லிமிட் எதுவும் இருக்கா? ஓகே, கண்டிப்பாக இருக்குது. டைம் லிமிட் வந்து இப்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, ஆங்ஸைட்டிக்கு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஹீலிங் எடுக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து உடனே அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரியும். மணி ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, அந்த மெட்டீரியலிஸ்டிக் ரிலேட்டடாக, ரிலேஷன்ஷிப்பை ஒன்றா சேரணும் அப்படின்ற மாதிரி ஹீலிங்லாம் எடுக்கும்போது அது கொஞ்சம் கால அவகாசம் கண்டிப்பாக ஏற்படும். அது குறிப்பிட்டு 48 டேஸ்லேருந்து 90 டேஸ் வந்து மேக்ஸிமம் 90 டேஸ், மினிமம் 48 டேஸ். அதுவுமே அவங்களுடைய ஹோப்பை பொறுத்து தான் இருக்குது. ஹீலிங் ஒன்ஸ் எடுத்துட்டா அது நம்ம கிட்ட இல்லையே அப்படின்ற கவலைக்குள்ள அவங்க போகக்கூடாது. ஸோ ஹோப் பண்ணி அதை யூனிவர்சிட்டி சரண்டர் பண்ணிட்டு அடுத்த கட்ட வேலைகளை பார்க்கும்போது இது வந்து தானா அவங்களுக்கு சீக்கிரம் ப்ராசஸ் ஆகும். ஓகே, நம்ம எந்த விஷயத்துக்காக ஹீலிங் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம நம்பிக்கையை பொறுத்தும் தான் அதோட செயல்பாடு இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததா கிறிஸ்டல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரீடிங்கை இப்போ பார்க்கலாம். ஸோ கிறிஸ்டல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இவங்களுக்கான கார்ட்ஸ் பார்த்துக்கலாம். 6th சக்ரா, அர்ச்சேஞ்சல் அண்ட் ஜேர்னி. ஸோ பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு தெளிவே இல்லை. என்னுடைய வாழ்க்கை பயணம் என்னன்னு எனக்கு தெரியல, என்னோட பர்பஸ் என்னன்னே தெரியல, நான் ஒன்று பண்ணால் அது ஏதோ மாதிரி போயிட்டுருக்கு, என்னோட ரூட் என்னன்னே வந்து தெரியாமல் இருக்குது, வழிபாதை தெரியல, நான் எதில் போகணுன்றது கூட தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நெக்ஸ்ட்டு 15 நாளில் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஜேர்னி பயணம் வந்து மேற்கொள்வாங்க, பயணம் ஏற்படும். இல்லை அதுக்கான பிளானிங்ஸ் கூட பண்ணலாம். ஏதாவது ஆன்மீக பயணம், வேறு எங்கேயாவது வெக்கேஷன் அந்த மாதிரி பயணம் மேற்கொண்டாங்கன்னா அந்த போகக்கூடிய பயணத்தில் அவங்களுடைய லைஃப் பர்பஸ் அவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த ஒரு பர்செப்ஷன் மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஃப்யூச்சரானது எந்த வகையில் அமையும் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்து கிடைக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியா கிடைக்கும். அவங்களுடைய சோல் பர்பஸ் அவங்களால அடைய முடியும். அதாவது ஒரு குழப்ப நிலையில, தெளிவற்ற நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பயணம் வந்து அமையும். அந்த பயணத்தின் மூலமா அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். தெளிவுன்றது கூட நார்மலா இல்லாம அது வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஆமா, அந்த மாதிரியான ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். அது மிகப்பெரிய ஒரு தெளிவு. ஸோ இதை சூஸ் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன மேம்? ஸோ அவங்க வந்து எந்த கலர் வந்து சூஸ் பண்ணி விரும்பி அணியலாம்? இதை சூஸ் பண்ணவங்க வந்து பர்பிள் கலர், இண்டிகோ கலர் வந்து நிறைய வேர் பண்ணலாம். ஏன்னா அடுத்த 15 நாட்கள் அவங்களுக்கு 3ஆம் கண் திறக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாகும். அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும். அதனால இண்டிகோ கலர் வந்து அவங்க நிறைய யூஸ் பண்ணலாம். அதான் இண்டிகோ, டார்க் ப்ளூ, பர்பிள் இந்த மாதிரி கேட்டகரியில் வர கலர் நிறைய வேர் பண்ணலாம். ஸோ அந்த கலர் மேட், அந்த மாதிரி யோகா மேட் கூட வாங்கி மெடிடேஷன் பண்ணலாம் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸில். ஸோ ஜேர்னி பண்ணும் போது கூட இந்த கலரை வேர் பண்ணலாம். அண்ட் வந்து எல்லோ கலர் வந்து வேர் பண்ணலாம். எஸ்பெஷலி ஜேர்னி போகிறாங்க அப்படின்ற போது எல்லோ கலர் வேர் பண்ணி போகலாம். மேம், கிறிஸ்டல் 2 சூஸ் பண்ணவங்க இந்த 15 நாட்களுக்கு எதை யூஸ் பண்ணலாம் மேம்? சிம்பிள்ஸா இல்லை நம்பர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம்? இவங்களுக்கானது கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி சிம்பிள் தான் இருக்குது, நம்பர்ன்றதை விட. ஸோ அந்த பேர்ட் சிம்பிள், பறவையினுடைய இறகு, ஈகிள், ஃபீனிக்ஸ் பறவை சிம்பிள் வரும் பாருங்கள், அந்த மாதிரியான சிம்பிள் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் யூஸ் பண்ணும் போது அந்த ட்ராவல் மேற்கொள்றதுக்கும் அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், அந்த தனித்துவத்துக்கும் அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான நிறைய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ கிறிஸ்டல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு மேம் வந்து சிம்பிளாக எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவையோட ரெக்கையை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்கையை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டிஸ்பிளேல வச்சுக்கலாம், ஃபோனோட டிஸ்பிளேல. ஸோ அதே மாதிரி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கூட உங்கள் கண்ணில் படுற இடங்களில் வந்து இதை நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். குறிப்பாக சொன்னால் நம்ம தூங்கி எஞ்ச உடனே உங்கள் பெட்டுக்கு முன்னாடி ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது காலையில் எஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை கொடுக்கும். ஸோ உங்களுக்கான பைரவ மெசேஜ் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இவங்களுக்கான பைரவர் மெசேஜ்:
ஸோ அடுத்த 15 நாட்கள் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு நிறைய ரெக்கவரி ஹீலிங் நிச்சயமாக வந்து வேணும். ஓகே. இதனால என்ன நன்மைகள் வந்து அவங்களுக்கு நடக்கும்னா, எந்த காரியத்தெல்லாம் குழப்பமா இருந்ததோ அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். குழப்பமான சூழல்கள் கிளியர் ஆகும். இவங்க மேல யாராவது ஒரு வருத்தத்துல இருந்தா கூட அவங்க மன்னிச்சிருவாங்க. இவங்களும் யார் மேல வருத்தத்துல இருந்தாலும் இவங்களும் அவங்கள வந்து மன்னிக்கிற அந்த ஃபர்கிவ்னஸ் வந்து நடக்கும். ஏதாவது லாஸ் ஆயிருக்குன்னா அது வந்து இழந்ததை வந்து மீட்டு தரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். இவங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கான பதில்கள் வந்து கிடைக்கும். ஸோ லைஃப்பை வந்து எந்த ஒரு லைஃப்ல எந்த ஒரு சூழ்ச்சியும் இல்லாத ஒரு ஒரு வழிக்கு வந்து போகிறதுக்கான அந்த அமைதியான ஒரு வாழ்க்கை முறை இவங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நடக்க இருக்கு இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு அடுத்து. ஸோ இந்த 15 டேஸை வந்து அவங்க நிறைய வந்து ஃப்ரீடமாகவும் இண்டிவிஜுவலாகவும் அண்ட் ஹீலிங் ரெக்கவரி ப்ராசஸ்லையும் கொண்டு போனால் அதுக்கடுத்து இந்த மாதிரியான நன்மைகள்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ பைரவர் சொல்லக்கூடிய மெசேஜ் அவங்களுக்கு அதுதான். ஓகே. கிறிஸ்டல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான பைரவா மெசேஜையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ மேம் சொன்ன ரீடிங் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஓம் பைரவாய நமக அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும். ஸோ அடுத்ததாக கிறிஸ்டல் நம்பர் 3, அதாவது பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த 15 நாட்களுக்கு பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத மேம் இப்போ ரீட் பண்ண போகிறாங்க. ஸோ கிறிஸ்டல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான கார்டு. ஸோ அடுத்த 15 நாட்கள் இவங்களுக்கு வந்து ஒரு நிறைய இவங்களுக்குள்ள நிறைய ஒரு அமைதி பிறக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு விரும்பினாங்களோ அதுக்கான ஒரு சூழல் அமைப்பு வந்து உருவாகும். அதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு உருவாகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ் ரொம்ப நிம்மதியாகவும் மன அமைதியாகவும் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாகவும் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் 15 டேஸில் அவங்க எந்த அளவுக்கு மெடிடேஷன் டெய்லியும் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுடைய லைஃபினுடைய அந்த கோல்ஸ் அதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லா கதவுகளும் வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் பிளாக் இருந்ததோ எந்தெந்த கதவுகள்லாம் அடைக்கப்பட்டிருந்தோ அது எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிளாக் வந்து எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ இந்த ஒரு மெடிடேஷன் வந்து பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த 15 டேஸ்க்கு மன ரீதியாகவும் வெளியில இருக்கிற அந்த சூழல் ரீதியாகவும் அவங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் ஆகும். அந்த வழிபாதை கிளியர் ஆகும். அவங்களுடைய தடைகள்லாம் விலகும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இவங்க என்னென்ன கலர்களை யூஸ் பண்ணலாம்? இவங்க ப்ளூ நிறைய யூஸ் பண்ணணும். இந்த சி ப்ளூ, டீப் சி ப்ளூன்னு சொல்லுவோங்களே அந்த ஓஷியன் ப்ளூ வந்து நிறைய வேர் பண்ணணும் நெக்ஸ்ட் 15 டேஸ். ஓகே. அதே மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் ஏதாவது அவங்க யூஸ் பண்றதுக்கு இருக்கும்? இவங்க வந்து ஏஞ்சல் நம்பர் வந்து 333 யூஸ் பண்ணலாம். அண்ட் பட்டர்ஃப்ளை சிம்பிள்லாம் யூஸ் பண்ணலாம் இவங்க இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு. ஏன்னா அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவங்களுக்கு நடக்க போகுது. ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்க போகுது. ஸோ அதனால இந்த 333 பட்டர்ஃப்ளை சிம்பிள்லாம் அவங்க யூஸ் பண்ணலாம். ஈவன் அவங்க நிறைய சமீப காலமாக பட்டர்ஃப்ளை அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒயிட் கலர் எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை அதிகமாக பார்க்குறாங்கன்னா அதுக்கான ரீசன் இப்போ இந்த மெசேஜில் வந்தது தான். ஓகே மேம். அவங்களுக்கான பைரவா மெசேஜ் என்ன மேம்? அதாவது கிறிஸ்டல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான பைரவா மெசேஜ். ஸோ இவங்களுக்கான பைரவர் மெசேஜ். ஸோ பைரவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, வாழ்க்கையில் எவ்வளோ நிறை குறைகளை வந்து பார்த்துருப்பாங்க. கரடு முரடான ஒரு பாதையில் போகிற மாதிரியான வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்களோ அதே கான்ஃபிடென்ட் இப்போவும் அவங்களுக்கு வந்து இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ட் அதுவும் எதில் மெயினாக இருக்கணும்னா அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச விஷயங்களில் செய்கிறதுல இருக்கணும். அதில் வந்து நிறைய அப்போசிஷனும் இருக்கும், இல்லை வந்து அப்ரிசியேஷனும் இருக்கும். பட் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க செல்லக்கூடிய பாதையில் நேராக செல்லணுன்னா அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்க பைரவரை வந்து அவங்க வழிபடுறதும் ரொம்ப அவசியமாக இருக்கும். அண்ட் பைரவர் ஆல்ரெடி வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்து நிறைய கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அவங்களுக்கு கன்வே ஆகுது. ஓகே. பைரவர் வழிபாடு மூலமா இவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கிறிஸ்டல் 3 சூஸ் பண்ணவங்க கமெண்ட்ல உங்களுக்கான ஏஞ்சல் நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஓம் பைரவாய நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஸோ இந்த வாரமும் இந்த 3 கிறிஸ்டல்களில் அவங்கவுங்க ஒன்று சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் நெக்ஸ்ட் 15 டேஸாக பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக கொண்டு போங்க.